மகிழ்ச்சியாக வந்திருக்கீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமேன். சகரியா தீர்க்கதரிசி அதான் சொல்கிறாருல, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓசன்னா பாடுகிற நாள் இந்த நாளில் நம்ம அவர் சகரியா தீர்க்கதரிசி அப்படி தான் சொன்னார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, சகரியா 9ஆம் அதிகாரத்தில் 9, இது எடுக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இன்னைக்கு களி கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கோமா? நம்ம அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ஆனந்த சத்தம் இடுறதுக்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கம்பீர சத்தம் இடுகிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். ஆமேன். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்காக பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு ஏற்கனவே. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் குன்றி போய் இருந்ததுன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசத்தை தொடங்கினது யாரு? விசுவாசத்தை தொடங்கினது இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய விசுவாசத்தை முடிக்கவும் போகிறவர். ஆமேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நம்ம அநேக முறை இந்த காரியங்களை தியானிச்சிருப்போம். இருந்தாலும் இன்னைக்கு வாசிக்கலாம். எபிரேயர் 12 3 வசனங்களை வாசித்து, ஒருவேளை எந்த இடத்துல என்னுடைய விசுவாசம் இன்னும் தொய்ந்து போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிலே நம்ம இருந்துடாம இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்துல கிட்டி சேருகிற ஒரு பாக்கியத்தை பெறுகிற ஜனங்களாய் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த வசனத்தை நம்மளுக்கு இந்த காலை வேளையில் ஞாபகப்படுத்துகிறாரு ஆண்டவர். எபிரேயர் 12 1 3 வரைக்குள்ள வசனங்களை எல்லாருமா நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாயும் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் சகிச்சார். எல்லா அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகித்தார். அப்போ இன்னைக்கு இந்த காலை வேளையில் கூட நம்ம அவரையே நினைத்து, நம்மளுக்கு பலவிதமான பாரங்கள் இருக்கலாம். என்ன வசனம் என்ன சொல்லிச்சு? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்மளுக்கு பாரமாக தோன்றுகிற யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும். இன்னைக்கு பாரமாக நம்மளை அழுத்துற காரியங்கள், பாவங்கள், இந்த ரெண்டையும் மறக்காதீங்க ஒரு நாளும். இதுதான் நம்மளை நம்மளுடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிற காரியமாக இருக்குது. அதனால் என்ன காரியங்கள் எல்லாம் நம்மளை பாரமாக நம்மளை சுற்றி நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குதோ, பாவங்கள் நம்மளை சுற்றி, ஒருவேளை பாவம்னு சொல்லும்போது பெரிய கொலை செய்கிறதோ, களவு செய்கிறதோ, உபச்சாரம் செய்கிறதோ மாத்திரம் பாவம் இல்லை. கீழ்ப்படியாமை, பலவிதமான காரியங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல டிசர்ன்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி நினைக்காதபடிக்கு அவரையே, இயேசுவையே நோக்கி அப்படின்னு சொல்லி அந்த இதில் குறிப்பாக போடப்பட்டிருக்குது. இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி முன் சென்றோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய விசுவாசம் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். இந்த 3ஆம் வசனத்தில் கூட இவ்விதமாக இந்த நம்ம சோர்ந்து போகிறதுனால நம்ம தான் தாழ்த்தப்பட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ விதத்திலையும் சோதிக்கப்பட்டும் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள்னு இருக்குது. நம்மளுக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து இருந்துட்டு போயிருக்கிறாரு. இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுதல் வரைக்கும் வாசிக்கும் போது அநேக சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் பல சாட்சிகளை நம்ம பார்க்குறோம், கேட்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஒரு படி மேலே போயிட்டே இருக்கணும். விசுவாசத்துக்குள்ளே நம்ம இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகணும். அதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம். ஜெபிப்போம். விசுவாசத்தில் ஒரு வேளை குன்றி போய் இருந்தோன்னா இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் தூக்கி விடும்படியாக, இந்த ஆராதனை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக, நம்மளுடைய உள்ளத்தில் அது கிரியை செய்யத்தக்கதாக நம்ம இந்த காலை வேளையில் நம்ம தாழ்த்தி, ஒருவேளை இந்த வாரம் முழுவதும் வேலை பளுகள்னால, பாரமான பல காரியங்கள்னால நம்ம சூழ்ந்து பாரப்பட்டு வந்திருக்கலாம்.
எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்ம தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்குது. இந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருங்க, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அருமையான பகல் வேலைக்காக காலை பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இரவுல எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து இந்த காலை வேளையில உம்மை துதிக்கிறதுக்குரிய கிருபையை கொடுத்தீரே. சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறுன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் மரித்து எல்லாவற்றையும் நீங்கள் சுமந்து தீர்த்து விட்ட தேவாதி தேவன் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வாசித்ததின்படி எங்களை சுற்றி இருக்கிற பாரமான காரியங்களையும் எங்களை சுற்றி வருகிற பாவங்களையும் நாங்கள் தள்ளி விட்டு கர்த்தாவே, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே. அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை தகப்பனே, ஆனால் எங்களுக்கோ கிருபையா இதை கொடுத்திருக்கிறீங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. அதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, இந்த சபையில கூடி வந்திருக்கிற மக்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒருவேளை மற்றவர்களைப் போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய நேரத்தை கழிக்காதபடிக்கு உம்முடைய சமூகத்துல களி கூறத்தக்கதாய், மிகவும் களி கூறத்தக்கதாய் எங்களுக்கு இந்த காலை வேளையை நீங்க தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு குறித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியவில்லை அப்பா. எத்தனையோ பேர் மரணம் கொண்டு போய் விட்டது. ஆனா எங்களுக்கோ நீங்க ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஜீவனை மாத்திரம் அல்லாம எங்க ஆத்துமாவிலையும் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, சோர்வான காரியங்கள் எங்களுடைய ஆத்மாவிலே காணப்பட்டாலும் அவைகளை எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் ராஜா. இந்த காலை வேளையில தானே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பிக்கும்படியாய் ஒரு விஷயம் கூட உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இந்த சபையில நீர் எழுந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க பூமியில ஆட்சி செய்கிற தேவனா இருக்கிறீங்க தகப்பனே. எல்லாரையும் ஆட்கொள்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் செலுத்த போகிற ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியா இருக்கும்படியாக நாங்க பாடுகிற பாடல்கள் வெறும் பாடல்களாக இருக்காதபடிக்கு எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் உம்மை போற்றி துதிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் உம்மிடத்துல அன்பு கூறக்கூடிய கிருபையை கொடுங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை கூட கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனங்களின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே. ஒரு மாறுதல் எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவரையும் நீங்க அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் உம்முடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு அநேகர் இருக்கிறாங்க அப்பா. வெளியில இருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு கர்த்தாவே. அவர்களுக்காகவும் நீர் மரித்து உயிர் தெழுந்தீரப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களே நாங்கள் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்மை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிற குருட்டாட்டமாக இருக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகருக்கு நீங்க உயிர் மீட்பை நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கால சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு கிருபையை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு பாதுகாவலை எங்களுக்கு நீங்க இந்த தேசத்துல தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஒரு அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானமான காரியங்களை எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சபைகளையும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் சமாதானத்திற்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் சமாதான காரணர். இந்த தேசத்தை கர்த்தர் நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, இந்த சபையில் உள்ள பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாருக்கும் கர்த்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாய் மாறுவதாக கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா, ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா, உன்னும் பின்னும்
சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மாறி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என் அகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கைகூட்டவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கைகூட்டவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலகரின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலவீணையோடு பாடி தாளை முத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. கூறு தோலை நாயிற்றில் நம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை நாயிற்றில் நம் கூறு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும். பயமும் இல்லை கலக்கம் இல்லை. பயமும் இல்லை கலக்கம் இல்லை. கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எது நின்றாலும். பயமும் இல்லை கலக்கம் இல்லை.
யார் நமக்கு முன்பாக கடந்து போறார்? அவரே நமக்கு முன்பாக கடந்து போகிறவரா இருக்கிறார். ஆராதனை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே இந்த ஆராதனையின் நாயகனாய் நீர் இருக்கிறீர் ராஜா. கடைசி சரணத்தை மறுபடியும் பார்ப்போம். நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த கால வேளையில ராஜா கர்த்தாவை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் உம்மை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் நீர் ஒருவர் மாத்திரமே நிலையான கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை என்பதை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் சுவாமி. நீர் திரும்பவும் வருகிறீர், இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புகிறீர் ராஜா. அப்பா, இடிந்து கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் மறுபடியுமாய் எழும்பி கட்ட எங்களுக்கு போதிய பலனை தருகிறீர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையில் அறிக்கை செய்கிறோம். அப்பா, எங்களுடைய குடும்பங்களில, வேலை ஸ்தலங்களில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இடிந்து கிடக்கிற அப்பா எல்லா அலங்கங்களும் மறுபடியும் கட்டமைக்கப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய், பொருளாதாரம் அப்பா, எங்களுடைய சரீர பலவீனங்கள், எங்கள் எண்ணங்களில் ஏற்படுகிற காயங்கள், எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளில் ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் கட்டி எழுப்ப நீர் போதுமானவராக இருக்கிறீர். இந்த கால வேளையில ராஜா நீர் எங்களுக்கு நாயகனா இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோன்ற வார்த்தைகளினால் அல்ல, கிரியைகளினால், எங்களுடைய பேச்சினால், செய்கையினால் இந்த உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்கு உரிய வார்த்தைகளினால் எங்களை நீர் அலங்கரிக்கும்படியாய், இந்த வார்த்தை எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரக்கூடிய வார்த்தையாய் மாறு. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலோடு கூட இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாள் என்ன விசேஷித்த நாள், அப்படிதானே இல்லை இல்லையாமாவா? ஆமாம். நம்ம அநேக நேரம் கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம பயங்கரமாக கொண்டாடுறோம். ஆனால் நம்ம பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் இதுதான் இல்லை? நாம் கிறிஸ்துவின் பிறப்புன்னு உடனே நம்ம உலகம் முழுசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட கிறிஸ்மஸ் என்ன செய்கிறோம்? பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம். கிறிஸ்துவர் இல்லைன்னா கூட அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க? கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது என்ன, டெக்கரேஷன் என்ன, கேக் என்ன, எல்லாமே இருக்குது. ஆனால் அதற்கு ஈடாக நான் அதை ஒரு நாளும் குறைத்து மதிப்பிடலை. ஆனால் கிறிஸ்மஸுக்கு ஈடாக இல்லை, ஈக்குவலாக இந்த நாளிலும் கூட நாம் என்ன செய்யணும்? கொண்டாடக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது. இன்னைக்கு என்னது? குருத்தோலை ஞாயிறு இல்லை, பவனி செல்கின்ற ஒரு நாள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வாழ்ந்த காலத்தில் பவனியாய் வந்தாருன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இல்லை, அந்த நாட்களில் அவர்கள் இயேசுவை குறித்து, இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? ஓசன்னா அப்படின்னு கத்துனாங்க. ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த வார்த்தை ஆர்ப்பரித்திருக்கிறாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது அது ஒரு அபயக்குரலாக இருக்குது, ஒரு ஹெல்ப், ஒரு டெஸ்பரேஷன் ஃபார் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது? எங்களை ரட்சியும்.
எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அந்த வார்த்தை எப்படி ஒரு 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 அபய குரலா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எங்களை ரட்சியும் அப்படின்ற வார்த்தை. ஆனா 2026 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு எனக்கும், அன்னைக்கு அவர் பவனியா போனாரு, அன்னைக்கு அவங்க ஒரு பிரச்சனைகள் இருந்தாங்க, ரட்சியும்னு சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தை என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கர்த்தாவே ரட்சியும், இல்ல எங்களை ரட்சியும் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இந்த ரட்சியும் அப்படின்ற வார்த்தை அநேக நேரம் கிறிஸ்தவ வட்டாரங்களுக்குள்ள எப்படி இருக்குது? என்னுடைய பிரச்சனையில இருந்து என்னை ரட்சியும், என்னுடைய பாடுகளில் இருந்து என்னை ரட்சியும் இப்படி நினைக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்துவாகிய இயேசு எதற்காக வந்தாரு? பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அப்ப நான் இந்த செய்தியினுடைய ஒரு சிறிய ஒரு ஒன் லைனரா சொல்லணும்னா, என்னை ரட்சியும் அப்படின்னு நம்ம ஜனங்களுடைய கூக்குரல் அன்னைக்கு கேட்டது. இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? அது தெரியாமலே ஓசனா ஓசனான்னு சொல்லி பின்னாடி போறோம். ஆனா 2 கேள்வி தான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். என்னுடைய உலகத்திற்கடுத்த பிரச்சனைகள், பாடுகள், கவலைகளில் இருந்து என்னை ரட்சிக்கும்படியாய் நாம் கதறுகிறோமா, இல்ல பாவத்திலிருந்து என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லி நம்ம கதறுகிறோம்? ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு அவசியம். எந்த கூக்குரல், ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் பாவி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அன்னைக்கு ஆரம்ப ஜெபத்தில் நம்ம கேட்டது போல விபச்சாரமோ வேசித்தனமோ குடிபோதையோ இது மாத்திரம்தான் பாவம் நல்ல. விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நான் தேவனுடைய லெவலில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், செய்கையில் பரிசுத்தம் இருக்கணும். இது இல்லைனாலே என்னது? வேதம் சொல்கிறது விசுவாசத்திற்கு உட்படாத யாவும், அவ்வளவுதான். எதெல்லாம் விசுவாசத்திற்கு உட்படாத காரியங்களை நான் செய்யறனோ அது எல்லாம் என்னது? பாவம் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து என்னை ரட்சியும்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும். அப்போ இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு இப்படி தான் நான் கொடுக்குறேன். ஓசன்னா, எங்களை ரட்சியும். எதிலிருந்து? உலகத்தின் பாடுகளில் இருந்தா, பாவத்தில் இருந்தா, எதிலிருந்து ரட்சிக்கும்படி இந்த காலை வேளையில நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது திருப்பிக் கொள்வோம் பாருங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்களேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே. ஹல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. எதற்காக வந்தேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட மைய பொருள் தெரியுமா? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. ஹல்லேலூயா. முதல் பாவம் இல்ல, முதல் மனிதன் செய்த தவறு என்னது? பழத்தை சாப்பிட்டது அப்படின்றோம் இல்ல, ஆனா என்னது? கீழ்ப்படியாமை. நம்ம அநேக நேரம் நம்ம இந்த கீழ்ப்படியாமை என்ற வார்த்தை நம்ம என்ன செய்யறது இல்ல, பெருசா நம்ம எடுத்துக்கொள்றது இல்லை. அப்ப முதல் பாவமானது முதல் மனிதனாகிய ஆதாமனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமிக்கு என்ன செய்தது? பாவம் வந்தது. பாவம் வந்ததோட என்ட்ரி பாயிண்ட் என்னது? கீழ்ப்படியாமை. ஆனால் 2ஆம் ஆதாம் இல்ல கடைசி ஆதாமனுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த பாவத்தை என்ன செய்யப்பட்டது? நிவர்த்தி செய்யப்பட்டது. இன்னும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லணும்னா, முதல் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய சாயலை இழந்து போனான். 2ஆம் ஆதாமனுடைய கிரியையினாலே, கீழ்ப்படிதலினாலே தேவ சாயலை நீங்களும் நானும் அடையும்படி என்ன செய்திருக்கிறார்? அவரு நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயான்னு கத்திட்டு போறது மாத்திரம் இல்லை, ஓசனான்னு ஒரு கும்பலோடு ஒரு சத்தத்தை உயர்த்திட்டு போறதில்ல. இன்னைக்கு தெளிவாய் எதற்காக இந்த பவனி, எதற்காக இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் கடைபிடிக்கிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் எல்லா டினாமினேஷன்லையும் இன்னைக்கு என்னது? கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாய் மாறி போனது. ஆனால் அந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? இன்று எனக்கு அந்த பண்டிகை என்ன கற்றுக் கொடுக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அப்போ முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மனிதன் தேவ சாயலை இழந்து போனான். ஆனால் 2ஆம் ஆதாம் இல்ல கடைசி ஆதாமனுடைய கீழ்ப்படிதலினாலே
அந்த தேவ சாயலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லை? அப்போ அவர் என்ன செய்தாராம்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர். அடுத்த வசனம் 11 வரையும் படிக்கலாமே, 11வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. காரணம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்திருக்கிறார்? அல்லேலூயா. தாழ்த்தி மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடி என்னது? கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு உங்களை சொல்றேன், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேத வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனோ, கீழ்ப்படுத்திக் கொள்கிறேனோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்ய முடியும்? இடைப்பட முடியும். கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைடத்துல நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? கொஞ்ச நாள் சொல்லலாம், அப்புறம் என்ன செய்வீங்க? என்ன சொன்னாலும் நீ என்ன செய்ய போறதில்ல, கேட்க போறதில்ல. எதுக்கு என் வாயை நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் திரும்பி திரும்பி என்ன செய்யறாரு? இன்று இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் செவி கொடுப்பான், என்னைக்காவது உனக்கு எனக்கு கீழ்ப்படிவான். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர் போகும் இடத்தை அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். Every knee shall bow and every tongue shall confess that Jesus is the Lord. எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவருக்கு சொன்ன காரணம் என்னது? அதற்கு முன்பதாக நாம் வாசித்த அந்த வேத பகுதி தான் ரொம்ப முக்கியம். மரண பரியந்தம், அதாவது அவர் சிலுவையில் தன்னை மரண பரியந்தத்திற்கு கீழ்ப்படுத்தி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியம், கர்த்தர் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னது? அவருடைய கீழ்ப்படிதல் எனக்கு இன்னைக்கு இருக்குதா? நம்ம அன்னைக்கு நேரம் யோசிக்கிறோம், அவர் தேவனுடைய குமாரன் தானே, எதுக்கு அவர் இவ்வளவு பாடுபடணும்? எதற்காக மாம்சத்தில் அவர் இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளணும் நம்ம யோசிக்கிறோம். நான் சொல்றேன், மாம்சத்தில் வந்த ஆதாமினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி மாம்சத்தில் வந்த இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்க வேண்டியதா இருந்தது. அதன் மூலமாய் அவர் என்ன செய்தார்? பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குது? அநேக செய்திகளை கேட்கிறோம், அநேக வேத வாசிப்பு, அநேக காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமா இருக்கு. கர்த்தர் இதை சொன்னானா உடனே என்ன செய்யணும்? அதை விட்டுட்டு நம்ம போகணும். இல்லை இன்னும் 2 நிமிஷத்தில் நான் போயிடுறேன். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் இல்லை? ஏதாவது ஒன்று சொல்லும் போது இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் தான் இருக்கணும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கின்றது தெரியுமா? அவர் வார்த்தைக்கு உடனடியான கீழ்ப்படிதல் தான் அவசியமா இருக்குது. அவர் கீழ்ப்படிந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினதுனால தான் அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உங்களுடைய குடும்ப காரியங்களில் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் டாப்பா உங்களை வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ, நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய தாளந்துகளில் நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னு முன்னுக்கு வந்துட்டோம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருமையை உண்டாக்கும். ஆனால் கர்த்தர் தான் என்ன இந்த அளவுக்கு உண்டு பண்றாரு அப்படின்னு நீங்க கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து வாழ்ற ஒரு பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, எவ்வளோ உயரத்துக்கு நீங்க போறீங்களோ அவ்வளோ தாழ்மையை நீங்க படித்துக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பலனும் என்னுடைய ஞானமும் எனக்கு ஒரு பெருமையை தான் கொடுக்கும். ஆனால் இது கர்த்தரால் உண்டானது என்று நாம் எப்போ நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ, அந்த எவ்வளோ உயரத்துக்கு போறோமோ அவ்வளவு தாழ்மையை கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ இந்த நாளுக்குரிய வேத பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 21. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகே பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு போகும் வழியில பெத்பகேயு என்ற கிராமத்துக்கு வரும்போது இயேசுவானவர் சொல்றார், தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த இடத்துல ஒரு கிராமத்துக்கு போங்க, இப்படிப்பட்ட ஒரு கழுதையும் அதனுடைய மரியும் குட்டியும் இருக்கும், அவிழ்த்து கொண்டுட்டு வாங்க. அதை யாராவது ஒருவன் கேட்டா நீங்க என்ன செய்யுங்க? அது என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அவனுக்கு அனுப்பி விடுவான்.
வேதத்தில் குறிப்பிடப்பட்ட வேத வசனங்கள் ஆக்சிடென்டெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு தற்செயலாக நடந்துருச்சு அப்படின்னு அல்ல. இந்த காரியம் நடப்பதற்கு கர்த்தர் எதற்காக இந்த பட்டணத்திற்கு போறோம் இயேசுவானவர் என்ன செய்திருந்தாரு? அறிந்திருந்தார். அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. எதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்களா? அவர் போகும்போதே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. நீங்க போங்க, ஒரு வீட்டில் கழுதையும் அதனுடைய மரியும் இருக்கும், நீங்க என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்க. ஒருத்தர் உன்கிட்ட கேட்பாரு, இது ஆண்டவருக்குன்னு சொல்லுங்க, விட்டுருவாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? திருடன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? இல்ல, விசுவாசிகளுக்கு இன்றும் நமக்கு என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா இந்த வார்த்தை எனக்கு பேசுதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் செயல்படணும்னு நினைக்கும் போது இது நடந்தா அது இது என்ன ஹியூமன் மனிதனுடைய கேள்விகள் என்ன செய்து தேவனுடைய கட்டளையை பிறப்பிக்க முடியாதபடி, செயல்படுத்த முடியாதபடி நடக்குது. என்ன நடக்குது? அதுக்கப்புறமா இவங்க போய் கழுதையை கொண்டு வராங்க. 4 மற்றும் 5ஆம் வசனத்தை படிப்போமே. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆக்சிடென்டலா அல்ல, தேவனை விசுவாசிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் நடக்குது, கர்த்தர் செயல்படுத்த சொல்றாருன்னா நத்திங் இஸ் ஆக்சிடென்டல். இது ஏதோ ஒரு விபத்து போல நடந்துருச்சு, இல்ல தற்செயலா நடக்குது, கோஇன்சிடென்ட் அப்படி அல்ல. 5வது வசனத்துல படிக்கிறோம், அவர் என்ன சொல்றாரு? இது 4ஆம் வசனத்துல, இவைகள் சம்பவிப்பது எதற்காக? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த வார்த்தை நிறைவேறும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்ப ஜெபத்தில் நம்ம பார்த்தோம், தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாக அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். சகரியா 9:9 நம்ம வாசித்தோம்ல. சகரியா 9:9 நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாமே. சகரியா 9:1 படிக்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சுமார் 400 இல்ல 500 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட வாக்கியம் இந்த நாளிலும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் அவன் பதிவு செய்கின்ற காரியம் என்ன? சகரியா எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே நிறைவேறும்படியாக. அப்போ இயேசுவானவர் அந்த எருசலேம் பட்டணத்திற்கு நுழைவதற்கு அந்த கழுதையையும் கழுதையின் மரியையும் கரெக்டாக அவர் கேட்பதற்கு என்னது? அவர் பிதாவினுடைய வார்த்தையை சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகனா இந்த பூமியில் என்ன செய்யப்பட்டார்? காணப்பட்டார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்தது எதுக்கு? தேவன் ஒரு நாளும், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு செழிப்பு மாத்திரமே கொடுத்து இந்த உலகத்திற்கு பார் எப்படி என் மகனை ஆசீர்வதி, அது அல்ல காஸ்பல், அது அல்ல சுவிசேஷம். பிரச்சனைகள் பாடுகளின் மத்தியிலும் நான் என் மகனோடு மகளோடு இருந்து அவனை என்ன செய்கிறேன்? தப்புவிப்பதற்கு நான் போதுமானவனாய் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக தான். உலகத்திற்கு அடுத்த செழிப்பின் மாத்திரமே அப்படி தேவன் சித்தம் கொண்டிருந்தா அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசிகளோ இல்ல ஒவ்வொரு சீஷர்களையும் எப்படி வச்சிருக்கணும்? பேலஸ்ல வச்சிருக்கணும். பார், என்ன பின்பற்றதுனால அவனுக்கு ஒரு பேலஸ் அப்படி சொன்னாரா? ஹல்லேலூயா. பாடுகளின் மத்தியில் தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை யார் என்பதை அவர் உலகத்திற்கு காண்பிக்கிறார். பிரச்சனைகள் உலக மக்கள் போற மாதிரி தான் நம்மளும் போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இவன் என்னுடையவன் என்பதை அவர் என்ன செய்யறார்? உலகத்திற்கு எடுத்து காண்பிக்கிறார். அப்போ சகரியாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இங்கு நாம் படித்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் 4-5 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் என்ன செய்யறாரு? கழுதையின் குட்டி மேலே என்ன செய்யறார்? மறுபடியும் வருகிறார். நான் சொல்றேன், மத்தேயு 5:17 சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவை குறித்து கேட்கிற போது அவர் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அழிக்க அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையாய் மாறிடுச்சு. ஆனால் இந்த பவனியும் மரித்தலும் உயிர்த்தெழுதலும் நம்ம பெருசா கொண்டாடுறதில்ல. சபைகளில் அனுசரிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை, கிறிஸ்துமஸை பெருசா கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த பிறப்பினுடைய நோக்கம் தான் இது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இந்த பவனி. எதற்காக இந்த பவனி, எதற்காக நம்ம யோசிக்கிறோம்? இன்னைக்கு நான் உங்களோடு கூட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த ஓசன்னா என்கின்ற, என்னை ரட்சியும் என்கின்ற இந்த கதறல் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து, என்னுடைய தேவைகளில் இருந்து, இந்த உலகத்தினால் உண்டாகிற பாடுகளில் இருந்தா, இல்ல பாவத்தில் இருந்தா, எதில் இருந்து நீங்க கத்துறீங்க? ஓசன்னா அப்படின்னு, என்னை ரட்சியும் அப்படின்னு எதிலிருந்து கத்துறீங்க? இந்த பிரச்சனையில் இருந்தா, பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாகவா, இல்லை பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக? ஒன்று சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை பாவமற்றதா இருந்தா கர்த்தர் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். எது முக்கியமோ அதுதான். நாம் என்ன செய்யறோம்? நீங்க எனக்கு இதை செய்தால் இதை செய்யறேன்னு நான் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர் சொல்றாரு, முதல்ல நீ என்ன செய்ய? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது. நாம் பரிசுத்தமா ஆனாதான் தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களையும் செயல்படுத்த முடியும். எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியதையும் அவர் என்ன செய்ய முடியும்? என்னை தகுதிப்படுத்தி என் கையில கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எப்படிப்பட்டது? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என்னது? ரைச்சஸ்னஸ், நீதி. இந்த நீதி என்னுடைய சொந்த நீதி நான் அல்ல, நான் செய்கின்ற என்னுடைய நற்கிரியைகளினால் அல்ல, பிதாவினுடைய கிரியைகளை நான் என் மூலமாய் செயல்படுது. நீதி, தேவனுடைய நீதியை நான் நடப்பிப்பனா இருக்கணும். தேவனுடைய நீதியை நான் எப்படி நடப்பிக்க முடியும்? முதலாவது எனக்குள்ள பரிசுத்தம் அவசியம். நான் எந்த அளவுக்கு என்னை பரிசுத்தமாய் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிலைநிறுத்திக் கொள்கிறேனோ அந்த அளவுக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியும்? வழி நடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். இல்லை? அப்போ இந்த பண்டிகை சரி. அடுத்தது 7, 8 கூட வசிரலாமே. மத்தேயு 21 கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். போதும் இல்ல? 9ஆம் வசனத்தையும் படிச்சிடலாமே. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அந்த கழுதையை கொண்டு வந்தாங்க. தன்னுடைய வஸ்திரங்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? கனப்படுத்துறாங்க. அவர் வருகின்ற அந்த கழுதை வருவதற்கு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? தன்னுடைய வஸ்திரங்களை என்ன செய்யறாங்க? போடுறாங்க. 8வது வசனத்துல திரளான ஜனங்கள் அப்படின்றது. என்ன திரளான ஜனங்கள்? எருசலேம் ஒரு சிறிய பட்டணம். அந்த பட்டணத்தில் எங்கிருந்து திரளான ஜனங்கள் வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் அந்த நாட்களில் பஸ்கா அனுசரிக்கும்படியாக அந்த நாள் மோசேவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டதுபடி இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும் இந்த நாளில் இந்த யூத ஜனங்கள் என் தேசம் எங்கும் பரவி இருக்கிறாங்க. ஒரே இடத்துல இல்லை. இல்லை, இன்னைக்கு நம்ம இந்தியர்களாக இருந்தாலும் எங்கே இருக்கிறோம்? யூஏயில் இருக்கிறோம். என்னதான் போட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம்னு நிற்கிறோம். இல்லை? ஆமாம். அதே போல வாழ்வாதாரத்திற்காக இல்லை பல தேவைகளுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? வேறு பட்டணங்களில் வசிக்கிறாங்க. அந்த வேறு பட்டணங்களில் வசிக்கின்ற இந்த யூத ஜனங்கள் வருடத்திற்கு ஒரு முறை அனுசரிக்கக்கூடிய இந்த பஸ்கா இல்லை பாஸ்ஓவரை அனுசரிப்பதற்காக, கடைபிடிப்பதற்காக அவர்கள் எருசலேம் பட்டணத்திற்கு வரணும். இதுதான் நியமனம். அப்போ இயேசு இங்கே வந்ததும் கோ இன்சிடென்ட்டா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் கோ இன்சிடென்ட்டாக நடக்கலை. கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நகர்த்தி கொண்டு போகிறார், மூவ் பண்ணி கொண்டு போகிறார். நமக்கு தெரியாது எப்படி நான் இங்கே வந்தேன்னு தெரியாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது காட்டிலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நவுந்து இப்படி வந்து நிற்கிறீங்க. இல்லையா அம்மாவா? ஆரம்பத்தில் இடத்துலேயே தான் நிற்கிறேன், அதே சேலரி தான் பாஸ்டர் அப்படின்றீங்களா? கர்த்தரால் மாற்ற முடியும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த சகரியாவின் தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே எருசலேமுக்குள்ள நுழைகிறாரு. இங்கு திரளான ஜனங்கள் வேறு பட்டணங்களில் இருந்து வந்து என்ன செய்றாங்க? அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அவர் வழியருகே வைத்து சிலர் மரக்கிளைகளையும் தரித்து வழியில என்ன செய்தாங்க? பரப்பினார்கள். அடுத்த வசனத்துல பார்ப்போமே. அடுத்தது என்ன சொல்லப்படுது? ஆமா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும்
திரளான ஜனங்கள் என்ன செய்றாங்க? தாவீதின் குமாரனுக்கு, ஆமா, நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே. ஆமா, ரொம்ப சவுண்டு ரொம்ப இதுதான், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இல்ல? எனக்கு ஒரு ரட்சிப்பு வரணும், என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும், சேவஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம். தாவீதின் குமாரன் என்ன ரட்சியும், என்னுடைய உன்னதத்திற்கு ஓசனா எல்லாம் சொல்றாங்க, என்ன ரட்சியும். எப்படி, எதற்காக ரட்சிப்பு? எதற்காக இந்த திரளான ஜனங்கள்? இந்த திரளான ஜனங்கள் பஸ்கா அனுசரிக்கும்படியாக நான் சொன்னேன்ல. பஸ்கா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், இருந்தாலும் we'll revisit that page. எதற்காக இந்த பஸ்கா? இல்ல, இயேசு அந்த பட்டணத்திற்குள் நுழைவது ஆக்சிடென்ட் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருப்பது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. எல்லாம் நான் எதையோ நம்பி ஏமாந்து இங்கே வந்துட்டேன் பாஸ்டர், வேலை நான் நினைச்சு என்னொன்று சொன்னாங்க, ஆனால் இங்கே உள்ள வந்து பார்த்தா வேற வேலையா இருக்குது. தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு? யோசேப்புக்கு அவன் சின்ன வயசுல இருக்கும்போது, எப்பா நீ தான்ப்பா எகிப்துக்கு ராஜா அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான்? ஐயோ சூப்பர் தான் அப்படின்னு இருப்பான். ஆனால் அந்த ராஜ்யஸ் அந்த அந்த எகிப்து பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் நீ இருக்கணும்னா நீ எங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு? முதல்ல குழியில போகணும், அப்புறம் என்ன பண்ணணும்? அடிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தப்பே சிறைச்சாலைன்னு சொல்லிடக்கூடாது, தப்பே செய்யலைன்னா கூட என்ன செய்யணும்? இந்த பிளான்லாம் முதல்ல சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? ஐயோ சாமி, எனக்கு எங்கள் அப்பா வீட்டில் நான் செல்ல பிள்ளையாவே இருந்துடுறேன் அப்படிதானே இல்லை? அப்படி சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக சில காரியங்களை அவர் என்ன செய்கிறாரு? அனுமதித்து கொண்டு போகிறார். ஆனால் நீங்கள் வழியில் ஒரு நாள் அவர் என்ன செய்கிறார்? உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த பூமியில் அவர் வருவதற்குரிய நோக்கத்தை நிறைவேற்ற. அப்போ பஸ்கா பண்டிகைனா என்னது? ஒரு சில வார்த்தைகளை மாத்திர வாசித்து செய்திக்கு நேரம் நாம் கடன் செல்லலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஹல்லேலூயா. இதில் நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, எல்லாருக்கும் தெரிந்த பகுதியாக இருக்கிறதுனால. அப்போ பிதாவாகிய தேவன் எகிப்து ஜனங்களுக்கு செய்த கடைசி வாதையாய் இதை நாம் கருதுகிறோம், பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? வீட்டு தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு உங்க குடும்பத்திற்கு ஏற்றது போல எவ்வளோ கிலோ நீங்க சாப்பிடுவீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க? ஒரு ஆட்டை பிடிச்சிக்கோங்க. அந்த ஆடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆண் ஆடா இருக்கணும், ஒரு வயதா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். அப்போ இந்த ஒரு வயது ஆண் ஆடு பழுதற்றதா இருக்கணும். இந்த ஆட்டை நீங்க என்ன செய்யணும்? அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலை கால்களில், வாசலிலும் 2 போஸ்ட்லையும் நிலைகளிலும் நீங்க என்ன செய்யணும்? தடவி வைங்க. அப்போ சங்கார தூதன் வரும்போது யார் யார் வீட்டிலலாம் இந்த ரத்தம் இருக்கின்றதோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதோ, அந்த வீடு எல்லாம் செய்யப்படாது, எந்த ஒரு மரணமும் சம்பவிக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? கர்த்தர் சொன்னதை நாம் வேதத்தில் நல்லா படிச்சிருக்கிறோம். நல்லா நம்ம அந்த படத்தை நம்ம சொன்ன உடனே உங்களுக்கு அந்த படம் ஞாபகம் வரும். எப்படி வீட்டில் ரத்தம் அடிச்சிருக்கோம், அப்படி ஒரு தூதன் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லை, நமக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது நிழலா இருந்ததை நிஜமா இல்லை, நிழலை என்ன செய்கிறாரு? ஷேடோவை இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? உங்களுக்காக எனக்காக செய்கிறார். அவர் அடிக்கப்படும் பஸ்காவாய் வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்ல. யோவான் 1:23 இப்படியா சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்த்த யோவான் ஸ்நானன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவனுக்கு யார் சொன்னா? ஹல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை செவ்வை பண்ணுவதற்காக தான் கர்த்தர் அவனை அனுப்பியிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் எழுதி இருக்கிறதை உங்களால் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். வேதத்தை படிக்கும்போது ஆவியானவர் எழுதி இருக்கிறாருன்னா ஆவியானவருடைய துணையோடு கூட நான் படித்தேன்னா நானும் என்ன செய்ய முடியும்? அதை விளங்கி கொள்ள முடியும். இல்லை? அப்போ இங்கே சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானன் சொல்றான், அடிக்கப்படுகிற ஆட்டை போல. அப்போ என்ன அர்த்தம்? யார் தேவனுடைய இந்த இயேசுவினுடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அன்னைக்கு அப்படி இருந்தால் அப்படி கூட ஜனங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, சிலர் இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், உங்கள் வீட்டில் போய் பூசினீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு இன்னைக்கு இதுவரையும் யாரும் வியாபாரம் பண்ணல. தெரில, எனக்கு தெரில எங்கேயாவது வியாபாரம் நடக்குதான்னு.
இன்னைக்கு அவர் செய்கிற அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் என்ன செய்றாரு? எருசலேம் நகரத்திற்குள்ள வருகிறாரு. அவரை பார்க்கின்ற ஜனங்கள் என்ன செய்தாங்க? எங்களை ரட்சியும் கேட்குறாங்க. எதுக்காக கேட்கணும்? திரளான ஜனங்கள் வந்தாங்கன்னு பார்க்குறோம். சிலருக்கு அவர் யாருன்னே கூட தெரியல. ஏன்னா வேற பட்டணத்திலேருந்து அவங்க வராங்க. அங்க இருக்கிறவர்களுக்கு இந்த அவர் சுற்றி திரிந்த அந்த பகுதிகளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு இயேசு யார் என்பதை அறிந்திருக்கலாம். ஆனால் வந்திருந்த சிலருக்கு அது தெரியலன்னு சொல்லி நாம் படிக்கிறோம்ல. அதே மத்தேயுல 10வது வசனத்தில் படிப்போமே. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர் யாருன்னு அப்பதான் கேட்குறாங்க. ஆனால் அவங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஓசன்னான்னு கத்தினோடனே ஆமாம், அடுத்தவனு எதுக்கு ஆமேன்னு, அடுத்தவங்களும் ஆமேன்னு, எதுக்கு ஆமேன்னு சொன்னோன்னு தெரியாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஓசன்னா ஓசனான்னு எல்லாம் கத்துறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் கேட்குது, இவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறதில் நகரத்தார் யாவரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் யார்? ஹூ இஸ் ஹீ? ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு இன்னார் என்பதை நான் இருப்பது அவசியமாக இருக்குது. யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. இதெல்லாம் நல்லா யோசித்து பாருங்க. எதற்காக இயேசுவை பார்த்து எங்களை ரட்சியோன்னு ஏன் சொல்லணும்? இல்லை, ஹல்லேலூயா. எதற்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த யூத ஜனங்கள் எருசலேம் அரசாட்சியில் இருந்து எங்களை மீட்டெடுக்க இவர் வல்லவராக இருக்கிறார் நினைச்சாங்க. ஏன் சொல்றேன்? இதே போல எகிப்தில் வாழ்ந்த யூத ஜனங்களை ரட்சிக்கும்படி மோசேவை கர்த்தர் ஏற்படுத்தினார். மோசே அற்புதம் செய்தாரா? செய்தார். தேவன் அருளினார்ல, கற்பாறை அடிச்சார், தண்ணி வந்தது. வனாந்தரத்தில் அற்புதங்கள் நடந்ததா இல்லையா? நடந்தது. அப்போ என்ன, எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்தாரா? செய்தார். அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? எகிப்தில் இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க, யூத ஜனங்களை ரட்சிக்க மோசேவை ஏற்படுத்தியது போல இந்த ரோம அரசாங்கத்திலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த இயேசு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து உலகத்திற்கடுத்த காரியங்களில் இருந்து கர்த்தர் எங்களை ரட்சிப்பார் என்பதை அவர்கள் என்ன செய்தாங்க? நம்பினபடியினால் அவர் யாருன்னு தெரியலனா கூட உன்னதத்திலே ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு உதவுங்க, எங்களுக்கு உதவுங்க. நான் சொல்றேன், உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவர்களாக இருந்தோன்னா நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப மிசரபிள் தான் இல்லை? நான் ஏன் சொல்றேன், இந்த ஜனங்கள் மோசேவை போல தான் இயேசுவையும் நினைச்சாங்களே தவிர தேவகுமாரன் என்பதை அவர்கள் என்ன செய்யல? புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்த சீஷர்களும் கூட இவர் யார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளலன்னு தான் நான் சொல்ல முடியும். இயேசு அநேக நேரங்களில், அநேக சமயங்களில் அவர் என்ன செய்தாரு? தான் யார் என்பதை இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இயேசுவானவர் சொன்னார், எப்பா, அவர் சீஷர்களை நோக்கி சொன்னார், நான் யாருன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மனுஷங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், நீர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, இல்லை தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? உடனே பேதுரு நம்மால் உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுகிறீர், உன்னதமான குமாரன் எனப்படுகிறீர். உடனே அவர் சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன், ஆகவே நான் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, நான் எருசலேமுக்கு கொண்டு போகப்படவும் அவர் வேத பாதகர்களாகவும் பிரதான ஆசிரியர்களாகவும் நான் என்ன செய்யப்படணும்? பாடுகளை அனுபவித்து கொலை செய்யப்படுவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன். உடனே என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் இப்போ பேசக்கூடாது. நீங்கள் இப்போ நம்ம நல்ல ஃபார்மில் இருக்கிறோம், பாப்புலர் ஆகிட்டு இருக்கோம், இப்போ என்ன செய்யக்கூடாது? இதுதான் நம்ம நினைக்கிறோம்ல. இந்த உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறோம். ஆனால் பரிசுத்தம், நீதி இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காற்றுள்ள போதே தூத்திக்கணும். இப்போ தான் நம்ம ஃபார்மில் இருக்கிறோம். உலகத்திற்கு இன்னும் 2 வீடு வாங்க வேண்டியிருக்கு, பிளாட் வாங்க வேண்டியிருக்கு, இன்னும் இதுக்காகவே ஓடுறோம் இல்லை? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் முதலாவது செய்யணும் இல்லை?
இங்கே பாருங்களேன், நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். மறுபடியும் அது முக்கியமானதுனால நான் தேவன் பூமியில் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் பூமியில் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லூக்காவில் 19 லூக்கா 19 எடுத்துக்கலாமே, 36 38 படிக்கலாம். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக வாசித்த காரியம், உன்னதத்திலே ஓசனா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர், உன்னதத்திலே தாவீதின் குமாரனுக்கே ஓசனா, அப்படிலாம் நம்ம கேட்டோம். ஆனா இங்க லூக்கா ஒரு வார்த்தையை தெளிவாய் பயன்படுத்துகிறான். என்ன சொல்றான்? கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தான். இந்த வார்த்தை கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு? கரெக்டா சொன்னாங்க. இயேசு பிறப்பினுடைய நற்செய்தியை தூதனானவன் மேய்ப்பர்களுக்கு சொல்லும் போது லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் லூக்கா 2:14 சொல்லப்பட்டது. ஆமா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது யார் சொன்னது? தேவ தூதர்கள் இடையர்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தை. இங்க லூக்கா அழகா அதை தெளிவுபடுத்துறான் பாருங்க. எப்படியா? பரலோகத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். எதுக்கு? இந்த இயேசு கிறிஸ்து பலியாய் இந்த ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக பரலோகத்தில் சமாதானம் உண்டாகணும்னா என்ன செய்யப்படுகிறது? எனக்கும் பிதாவுக்கும் ஒரு 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 இடைவெளி இருந்தது. இந்த இடைவெளியை சரி செய்வதுதான் இந்த பஸ்கா. அன்று அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த சங்கார தூதனைக்கு விட்டு பாதுகாப்பது மாத்திரமல்ல, இது இவர்கள் என்னுடைய ஜனம், தே ஆர் மைன், இவர்கள் என்னுடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் அந்த ரத்தமா இருந்தது. ஆனால் இங்கு பிதா அவருடைய குமாரனையே அனுப்பி என்ன செய்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இது மிகப்பெரிய சத்தியம். ஓசன்னா அப்படின்ற வார்த்தை இன்று எனக்கு உலகத்திலிருந்து ஏதாவது ரட்சிப்பு கிடைக்குமான்னு நினைக்கிறேன்னா, பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு வந்த இயேசுவை நோக்கி நான் பார்க்கிறேனா? ஹல்லேலூயா. அப்ப இங்க சொன்னப்பட்ட காரியம் பாருங்களேன், பரலோகத்தில் சமாதானம். அவர் நமக்கு சமாதான காரணராக இருக்கிறார். முன்னாடி நம்ம தேவனை, பிதாவாகிய தேவனை நாம் நேரடியாய் நம்ம என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. ஆனால் இயேசுவின் மூலமாய் கிருபாசன தண்டையில் போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவருடைய இரத்தத்தினால் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பஸ்கா அடிக்கப்படுகின்ற ஆடாய் அந்த நாளில எருசலேம் நகரத்திற்குள்ள அவர் என்ன செய்றாரு? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் போறாரு. அவருடைய திட்டம் என்ன? பூமியில் இவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை, இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜனங்களை எல்லாம் மீட்க போறேன்னு அல்ல, உலகத்தின் பாவங்களை ரட்சிக்கும்படியா என்னுடைய சரீரத்தை, என்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன், மீட்க போறேன். இதை புரிஞ்சுக்காத ஜனங்க, திரளான ஜனங்கள் கூடி என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல ஒரு கும்பல் வந்து உங்களை நல்லா உயர்த்தி வச்சிருக்க, நீங்க தான் சரியான ஆள், உங்களை நீங்க இதை செய்யணும்னா நம்ம என்ன செய்வோம், நமக்கு விருப்பம் இல்லைனா கூட என்ன செய்வோம், நமக்கு இவ்வளோ ஆட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திட்டத்தை, நோக்கத்தை, பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தபடியினால் அவர்களை திருப்திப்படுத்த அல்ல, பிதாவை திருப்திப்படுத்தும்படியாய் அவர் என்ன செய்தாரு? கடந்து போனார். நல்லா யோசிச்சு பாருங்க. உலக தேவைகளுக்காக ஓசன்னா எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் சொல்லி கதறி துதித்த எண்ணிய மக்கள் 4 நாள் தான் என்ன சொன்னாங்க? ஆமா, சிலுவையில் அறைங்க அரசாட்சியில் உட்கார வைக்கணும்னு சொன்ன அதே வாய் எப்படி ஆச்சு? இது ஏன் சொல்றேன்? உலக தேவைகளுக்கு மாத்திரம் என்னுடைய கர்த்தரை நான் நாடுவேன் என்றால், என்னை ரட்சியும், என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னா, அவர் அந்த நோக்கத்தை, இது என்னுடைய பிளான்ல இல்லை அப்படின்னு நம்ம சொன்னார்னா நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போறது மாத்திரம் இல்ல, அவருக்கு விரோதமா சில பேர், கடவுளே உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நான் எவ்வளோ கதற நீ பார்க்கிறீரா, இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லை?
இன்னும் அப்படிப்பட்ட ஜனமாக தான் இருப்போம். எனக்கு நன்மை செய்யலைன்னா கூட இவர் தான் உண்மையான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் போகின்ற பாடுகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகள் என்னை தேவனை விட்டு பிரிப்பதற்கு அல்ல, இந்த பிரச்சனை இன்னும் அவர் அண்டை சேர்ப்பதற்காக நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஸ்மூத்தாக பிரச்சனையே இல்லாமல் போதா அப்படின்னா இல்லை. உங்களுடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், என்னுடைய பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளின் பாடுகளிலும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார்? உங்களை நான் உன்னை ரட்சிக்கிறேன். ஆனால் முதலாவது அதனுடைய தேவைகள் என்னவா இருக்குது? கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவா இருக்குது? பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டவனாய் நான் ஒவ்வொரு நாளும் என்னை என்ன செய்யணும்? தற்காத்துக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கின்றது அதுதான். பாவத்தை அவர் வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா நம்ம அந்த லென்ஸோடு தான் அவரை பார்க்குறோம். ஒரு தவறு ஏதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் அவரை அட்ரஸ் பண்ணுறதே அப்படி தான். அன்னைக்கு அவர் பண்ணல, இவர் தான். கர்த்தர் அப்படி பார்க்கல. அவர் என்ன செய்கிறாரு? என் மகன் என் மகள் நேசிக்கிறாரு. அப்போது நான் எனக்கு நான் பாவமே இல்லையே அப்படின்னு ஒரு மனுஷன் ஒன்று செய்ய முடியாது. நாம் சந்திக்கின்ற, நாம் பார்க்கின்ற, பேசுகின்ற காரியங்களில் ஏதோ ஒரு காரியம் நம்மளை என்ன செய்யுது? மாசுபடுத்தி கொண்டே இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், வேத வாசிப்பு அவசியம். வேத வாசிப்பு தான் என்னை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. சத்தியம் தான் என்னை என்ன செய்யுது? க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல. அப்போது இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? கர்த்தர் சொன்னபடி எனக்கு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பரலோகத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் பிறந்த அந்த வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்கிறோம்? நம்ம வேதத்தை படிக்கிறோம். அப்போ இங்கே லூக்கா 19 சொன்னப்பட்டபடி அவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ் லூக்கா எழுதுகிறார். இந்த சம்பவத்தை 3 காஸ்பலில் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருந்தாலும் லூக்காவினுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் வேறமாக இருக்குது. யோவானுடைய கண்ணோட்டம், யோவான் அவனுடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றே தான் பார்க்குறாரு. அதே கண்ணில் தான் பார்க்குறாரு. ஒரு பொருளை நான் இப்படி வச்சுட்டு 4 பேரை சொல்லி 4 பேரை கூப்பிட்டு இந்த சின்ன பொருளை பற்றி எழுதுங்கன்னா நீங்கள் என்ன செய்ய? 4 பேருடைய ஒப்பீனியனும் வேற மாதிரி இருக்கும். ஒரே பொருள் தான், ஆனால் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்போ யோவான் எழுதினது என்ன தெரியுமா? லூக்கா எழுதினது என்ன தெரியுமா? அவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ரெக்கார்ட் பண்ண அதே வார்த்தை இங்கே எழுதுறான். அன்று அவர் பிறந்தாரு, இன்று அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக சமாதானக்காரனராய் என்ன செய்கிறாரு? வருகிறார். சரி, அதுவரையும் திரளான ஜனங்கள் அவர் என்ன செய்தாங்க? கொண்டாடினாங்க. ஏன்னா இவர் தான் என்னை ரட்சிப்பார், இவர் தான் எனக்கு கொடுக்க போறார், இவர் தான் எங்களை மீட்க போறார் அப்படின்னு நினைச்சு என்ன செய்தாங்க? அவர் ஆர்ப்பரித்தாங்க, சந்தோஷ செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அவர் அதை செய்யல அப்படின்னு நினைச்ச உடனே லூக்கா 23வது அதிகாரத்தில் லூக்கா 23:13 எடுத்துக்கணும். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறாரு? யார் சொல்றாரு? தீர்ப்பு சொல்ல வேண்டிய நபர். நீங்க இவரிடத்துல என்ன செய்றீங்க? கலகம் பண்றாருன்னு சொல்லி இடத்துல கொண்டு வந்தீங்க. ஆனால் நான் அவரை பார்க்கிறேன், அவரை விசாரித்த வரையில நீங்க குற்றம் சாட்டுகிற ஒன்றும் அவரிடத்துல பழுதற்ற பலியாய். யாரு? நான் தவறானவன் இல்லை நல்லவன்றதை தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். ஆனால் உலகத்துல கோர்ட்டு ஜட்ஜுன்னு சொல்றோம். அந்த காலத்துல ராஜா தீர்மானிக்கிறார். நீங்க ஒன்று சொல்றீங்க, இவர் தான் கலகம் பண்றாருன்னு சொல்றீங்க. ஆனால் நான் விசாரித்த வரையில் இவரை பார்க்கிறேன், இவரு கலகம் பண்ணல. அப்போ பழுதற்றதாய் தேவன் சொன்னபடி எகிப்து தேசத்துல அந்த ஆடு எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும், ஆணா இருக்கணும். ஆண். இயேசுவை குறித்து சொல்லும் போது அவர் பழுதற்றவராய், வித்தவுட் blemish and without spot, without wrinkle. நமக்காக பலியாய் வந்த இயேசு எந்த விதத்திலும் பழுதற்றவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். அடுத்த வசனத்தையும் படிப்பேன், 15.
உங்களை ஏரோதினத்திற்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். ஹல்லேலூயா. ராஜா என்ன சொல்றாரு? இவனிடத்துல எந்த குறையும் இல்லை, நீங்க ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்றதுனால நான் என்ன செய்றேன், I'll punish him and release him. நான் தண்டித்து அவனை என்ன செய்றேன், விடுதலை கொடுத்துறேன். அப்போ மனிதர்களுடைய இல்ல ராஜாவின் கண்களுக்கு முன்பதாக கூட அவர் பழுதற்றவராய் இருக்கிறார். பஸ்காவினுடைய முதல் பங்கு என்னது? ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும், அந்த ஆட்டுக்குட்டி ஆணா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். ஒரு வயதுன்னு சொன்னதனுடைய காரணம் வேற, நான் அது அந்த பக்கம் போக விரும்பல. ஒரு வயது அப்படின்னா இப்போ நிறைய கிராஸ் பிரீட்லாம் வந்துருச்சு. அந்த ஆடு ஒரு வயதிற்கு அப்புறமா தான் பாலுணர்வு வரும், செக்ஷுவல் மெச்சூர்ட் ஆகும் அடுத்த குட்டி போடுறதுக்கு. அது போலவே இவர் என்ன செய்யறாரு, அந்த ஆண் ஆடா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் பழுதற்றவர் என்பதை யார் சர்டிஃபை பண்றது? ராஜா. அவர் தான் தீர்மானிக்கணும். ஒரு பிராது கொடுக்குறாங்க, அதை விசாரித்து ஜட்ஜ் என்ன செய்யறாரு, இது சரியா தவறான்னு தீர்மானிக்கிறாரு. இன்னைக்கு நிறைய புரட்டர்கள் வந்துட்டாங்க, காசு கொடுத்தா நல்லவனா மாறிடுறோம். அப்படி அல்ல. அதே போல இங்கு ராஜா நீங்க சொல்ற குற்றங்கள் எல்லாம் இவரை ஒன்றும் காணவில்லையே, மரணத்துக்கு ஏதோ ஒண்ணுமே ஒரு செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்று சொல்ல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, அதனால என்ன செய்ய, தண்டித்து அவரை நான் விடுதலை பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், 17. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவர் விடுதலையாக்குவது அவசியமா இருந்தபடியால் அப்படி சொன்னான். எப்படி சொன்னா? ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு. ஒரு பண்டிகையின் போது ஒரு கைதியை என்ன செய்யலாம், விடுதலை செய்யலாம். ராஜாவுக்கு அதுக்கு அனுமதி இருக்குது, பவர் இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்களாம் சொல்றீங்க, ஒருவேளை நீங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில் இவர் குற்றமற்றவரா இருக்கிறாரு, ஆகவே இவரை நான் என்ன செய்யலாம், விடுதலை செய்கிறேன். ஏன்னா பண்டிகை நாட்களில் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யலான்ற முறைமையில் இவரை நான் விடுதலை செய்யலான்னு சொல்றாங்க. அடுத்தது பர்சனும் ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் முதலாவது எப்படி சத்தமிட்டார்கள்? தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. தனக்கு வேலை ஆகலன்னும் போது எப்படி சொல்றாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க. அவன் யாரு? ஒரு கொலை பாதகன். எனக்கு பூமியில சில காரியங்கள் எனக்கு ஏற்றது பதி கர்த்தர் செய்யல, அதனால இவர் எனக்கு வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரம் உலக தேவைகளுக்காக இல்ல உலகத்தில் இருக்கின்ற காரியங்களில் இருந்து நான் விடுபடுபடியாக தான் நான் இயேசுவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அது ஒருவேளை உங்களுடைய ஆரம்பமா இருக்கலாம். அநேக ஜனங்கள் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி இருக்கலாம், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கினாரு, ரைட்டு. உலகத்தில் அவர் சந்திக்கவே இல்லையா? சந்திக்கிறாரு. ஆனால் என்னுடைய மைய பொருள் எதுவாக இருக்கணும்? உலக தேவைகளுக்கு மாத்திரம் எனக்கு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டா எனக்கு இதெல்லாம் கிடைக்குது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டனா எனக்கு இதெல்லாம் கர்த்தர் செய்வார்னு சொன்னாங்க இல்லை, அதன் அடிப்படையில் அல்ல. இன்னைக்கு சொல்கிறேன், ஓசன்னா எங்களை ரட்சியும் அப்படின்ற வார்த்தை உலகத்தின் காரியங்களிலிருந்து எங்களை ரட்சிக்கும்படியாகவா இல்லை பாவத்தின் காரியங்களிலிருந்து எங்களை விடுவிக்கும்படியாகவா? எதை நம்ம நாடுகிறோம்? ஒருவேளை உலக தேவைகளுக்கு மாத்திரம் நம்ம தேவனை பின்பற்றுகிறவரா இருந்தோம்னா அவர் நம்மளை ஒருவேளை சந்திக்காம போகும்போது நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாம் சண்டேல குருத்தோலை ஞாயிறில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் இடத்துல நான் ஓசன்னான்னு எதுக்கு நான் அபயம் எடுக்கிறேன்? ஹல்லேலூயா. சத்ரு உங்களை கொல்ல வரான்றதுனால நீங்கள் என்ன செய்யுங்க? பயப்படாதான் சொல்கிறார்ல, ஒருவன் உங்களுடைய சரீரத்தை கொலை செய்கிறதுனால நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய ஆத்துமாவை மிகவும் அவசியமான காரியம். என்ன சரீரத்தை காயப்படுத்துகிறவன் இருந்தாலும் ஒருத்தன் கட் பண்ணிட்டானா என்ன செய்ய? 2 நாளில் 3 நாளில் ஆறிடும். ஆத்துமாவை கொலை செய்கிறவனுக்கு ஜாக்கிரதையாயிரு. நான் கர்த்தரிடத்தில் நான் முதல் நெருங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் என்ன தெரியுமா? ஹோலினஸ், பரிசுத்தம். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குது? பாவத்திலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் விடுதலை படணும்னு நான் நினைக்கிறேன்னா இல்லை. ஒரு வலையில் மாட்டிக்கொண்ட ஒரு பறவை எப்படியாவது தப்பிக்கணும்னு தான் நினைக்கும். அந்த டைமில் அதுக்கு சுவையான ஃபுட் இருந்துன்னா இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்குமா? அதோடைய குறிக்கோள் என்னவா இருக்கும்? இந்த வலையிலிருந்து நான் தப்பிவித்துக் கொள்ள நான் என்னெல்லாம் பாசிபிள் வேயோ இல்லை, அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்.
சத்துருவானவன் சில நேரங்கள் நமக்கு தேவையானது அப்படியே கண்ணு முன்னாடி போட்டு நம்மை திசை திருப்ப செய்கிறது தான் அவனுடைய டாக்டிக்ஸாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களா இந்த நாளிலும் கூட, கர்த்தாவே, ஏன் நான் சொல்கிறேன், ஒருவேளை அவர் நம்ம தேவைகளை சந்திக்கலைன்னா உடனே அவரை விட்டு நம்ம பின்மாறி போகிற இப்படிப்பட்ட ஜனமாக இருக்கக்கூடாது. எப்படி சத்தமிட்டார்கள்? பரபாசை விடுதலை செய்யுங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போமே. அதற்கு பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். யார் சொன்னா? அரசர் சொல்றாரு, அத்தாரிட்டியில் இருக்கிறவர் சொல்றாரு, இவனிடத்துல நான் ஒரு குறை, நீங்க குற்றம் சாட்டுகிற ஒரு குற்றத்தையும் நான் இவரிடத்துல பார்க்கலையே, குற்றமற்றவரா இருக்கிறாரே. ஆனால் அவங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க? அவரை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டு பரபாஸ். இன்றைக்கி அநேக நேரம் என்ன செய்கிறோம்? உலக தேவைகளுக்காக, உலக காரியங்களுக்காக சில நேரம் நம்ம கர்த்தர் என்ன செய்கிறோம்? விட்டு தள்ளிட்டு பரபாசை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உலகத்தில் இது பரவாயில்ல. நோக்கம் என்னவா இருக்குது? எங்களிடத்துல சொல்லிட்டு நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்களே, நாங்கள் கேட்டும் செய்யாமல் இருக்கிறீங்களே, அதனால் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுறேன். இந்த காலை வேளையில் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஓசன்னா சத்தமிட்டார்கள். ஆனால் அதே குரல் எப்படி மாறிச்சு? இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாவிட்டாலும் நான் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே உண்மையுள்ளவர் என்பதை அறிந்த மகளாய் இருக்கும்போது, என்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி கொள்ளும்போது, இந்த உலகத்தின் காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வதற்கு அது லேசான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்னவா இருக்கலாம், நீங்கள் சந்திக்கக்கூடிய என்ன காரியங்களாக இருந்தாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை புரிந்தவர்களாக நான் எந்த சூழ்நிலையும் நான் கர்த்தரை நம்புவேன், அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையில் உங்களை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்து, பாவத்திலிருந்து என்னை ரட்சியும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் சேரும்படியா உங்கள் வாய்களை திறந்து நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. வாய்களை திறந்து கர்த்தாவே, காக்கும் வல்ல மீட்பர் எங்களுக்கு உண்டு ராஜா. எங்களுடைய சூழ்நிலைகள் உலகத்தின் காரியங்களில் மாத்திரமல்ல, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபைகளை தாரும் இந்த காலை வேளையில ராஜா. அப்பா கர்த்தரே, ஓசன்னா என்று உரத்த திரளான ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அதே ஜனங்கள் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலை, இந்த ரோம அரசாங்கத்தின் நெருக்கடியில் இருந்து என்னை ரட்சிக்கலன்னு சொல்லி அதே ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று உரத்த சத்தமிட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே? எங்களை உம்முடைய காரங்களில் தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் எங்களை நீர் உருவாக்கும், எங்களை வணைந்து கொள்ளும். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ, இன்னும் பரிசுத்தத்திற்கு மேல் நாங்கள் பரிசுத்தம் அடைய கர்த்தர் எங்களுக்கு போதிய கிருபைகளை தார்.